உமர் காலித்தையும் சர்ஜில் இஸ்லாமையும் அவர்களை பற்றி படிக்கிற போது இன்னும் வாழ்க்கை ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் தோழர்னார். அந்த அம்மா தாய் பாசத்துல இருந்து கேட்கிறான், இந்த கவர்மெண்ட்டை பத்தி அவனுக்கு தெரியுது, ஆனா இந்த பையன் அதுக்கு பதில் சொல்ல, நம்மை போன்று படித்தவர்கள் ஒரு அநீதியான சட்டத்திற்கு எதிராக நிற்கவில்லை என்றால் ஏழை முஸ்லிம்களுக்கு ஆதரவாக யார் நிற்பார் என்கிற இந்த கேள்வி அந்த அம்மாவின் வாயை அடைத்து விடுகிறது. இப்போது அவன் ஜெயிலில் இருக்கிறான். குர்மீத் ராம் ரஹீம் என்கிற ஒரு பாலியல் குற்றவாளிக்கு, ஒரு கொலைகாரனுக்கு, அந்த பாலியல் குற்றத்தை எழுதிய ஜேர்னலிஸ்டை, பத்திரிகையாளரை கொலை செய்தவனுக்கு தொடர்ச்சியாக பெயில் வழங்குகிற இந்த நீதிமன்றம் தான் சர்ஜில் இமாமுக்கும் உமர் காலித்தும் 12 கண்டிஷன் போட்டான். சூரிட்டி 2 லட்சம் ரூபாய், டெல்லியை விட்டு வெளியே போகக்கூடாது, சோசியல் மீடியால தப்பான போஸ்ட் போடக்கூடாதுன்னு சொன்னா புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த போஸ்டும் சோசியல் மீடியால போடக்கூடாது, நல்ல பையனா நடந்துக்கணும், ஒரு வாரத்துக்கு 2 தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும், பாஸ்போர்ட்டை கொடுத்துடணும். எந்த இடத்துலயாவது ஆர்ப்பாட்டம் நடந்தா நோ ராலிஸ், நோ ப்ரொட்டஸ்ட், நோ ஸ்லோகன்ஸ், பேரணியில போகக்கூடாது, போராட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது, முழக்கம் எழுப்பக்கூடாது. இது யார் சொன்னா? இந்த குரல் யாருடைய குரல்? RSS. இந்த குரல் யாருடைய குரல்? மோடியின் குரல். ஆனா இது யார் வாயில வந்தது? நீதிமன்றத்தின் வாயில் இருந்து வருகிறது. நீதி கேட்டு வீதியில் ஒரு அரசியல் உரையாடல். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளர், தொடர்ச்சியான போராட்டத்திற்கு சொந்தக்காரன், கழகக்காரன், அன்புமிக்க தோழர் ஜி செல்வா அவர்களே, தோழர் அருள்மொழி எப்படி சொல்றதுன்னு தெரியல, மிக கூர்மையான கருத்துக்களை மிக இலகுவாக, நேர்த்தியாக, யாரும் அதை எதிர்த்து சொல்ல முடியாத அளவிற்கு இவ்வளவு காலமா அவர் பெரியாரை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அநேகமா அப்படி ஒரு மிகப்பெரிய முக்கியமான பணி அது. மார்க்ஸ் ஒரு கருத்து மனிதனை கவ்வி பிடிக்கிற போது அது பௌதீக சக்தியாகிறது என்று சொன்னார். தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய, சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களில் அதற்கு மிகப்பெரிய பங்களிப்புகளை செய்ததில் முதன்மையாக இருப்பவர் பெரியார். பெரியாருடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக பரப்பி வந்திருக்கிறார். இன்னைக்கு நான் அதை பார்த்தோன்னே நான் என்ன நினைச்சேன்னா, இந்த விருது இவ்வளவு நாளும் இவருக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு தான் நான் எனக்கே யோசனையில வந்தது. எனவே அப்படி ஒரு மிகப்பெரிய போராளி கருத்து தளத்தில் தொடர்ச்சியாக போராடுவது என்பது மிக முக்கியமானது. அந்த போராட்டத்தை தன்னுடைய வாழ்நாள் கடமையாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் அருள்மொழி திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, பிரச்சார செயலாளர் அவர்களே, தோழர் ஆறுமுகம் அவர்களே, கபாலி அவர்களே, சம்சீர் அகமது அவர்களே, மாவட்ட செயற்குழு தோழர்களே, பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, வியாபார பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உட்கார்ந்த உடனே இடது பக்கமாக பார்த்தேன். இங்க ஒரு போர்டு இருக்கு, புதுப்பேட்டை ஆட்டோ ஓட்டுநர் சங்கம். புதுப்பேட்டைனாலே அது பொதுவாக ஒரு இஸ்லாமியர் இருக்கிற பகுதி. எங்க போய் சொன்னாலும் அப்படி ஒவ்வொன்றுக்கும், வியாசர்பாடினா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, வட சென்னைனா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, புதுப்பேட்டைனா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தா நாராயண தெரு என்று இருக்கிறது. சரின்னா அதுக்கு கீழே பார்த்தா ஒரு மசூதி, ஒரு நடுவுல இயேசுநாதர் படம், அடுத்த பக்கத்துல ஓம் சிம்பல், அதோட சேர்ந்து விநாயகர் சிலை. சரி, பல இடங்கள்ல அப்படி வச்சிருக்கான். அப்புறம் கீழே நான் பார்க்கிறேன், தலைவர் ஜெரோம், செயலாளர் நடராஜன், அப்படியே வந்துகிட்டே இருக்கு. உறுப்பினர்கள் கே ஜமால் முகமது,
கோபால், தாஜ், அஜீஸ், ராம்குமார், ராஜா, காசிஜா என்று இருக்கிறது. இதுதான் இந்தியா. இங்க சம்சீர் சொன்னார்ல, சம்சீர் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். இந்தியாவில் 1921 முதலாக பூரண சுதந்திரம் என்கிற கோரிக்கையை ஒருவர் போய் பேசுகிறார். நீங்க 1929 தான் காங்கிரஸ் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறது. எது? பூரண சுதந்திரம் என்பதை. அதற்கு முன்பாக வரை டொமினியன் அந்தஸ்து தான் கேட்டுக்கொண்டது. இங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கும், ஆனால் பிரிட்டனில் இருந்துதான் அதற்கு முழு அதிகாரம் அவர்களிடம் இருக்கும். இன்னைக்கு இருக்க மாநில அரசு மாதிரி வச்சுக்கோங்களேன், இப்படிதான் வச்சிருந்தாங்க. அப்படி போய் கம்பீரமாக முழங்கிய மனிதனை பற்றி பேசினார். அவர் பெயர் மௌலானா ஹசரத் மொஹானி. நீங்க கம்யூனிஸ்டுகளுடைய எளிமையை பற்றி இப்ப பேசுறோம், அதுக்கு பின்னால கம்யூனிஸ்ட் கட்சி பேசிக்கிட்டே இருக்கு இப்படி இருக்கணும் கம்யூனிஸ்ட் அப்படின்னு. அவர் அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினராக இருந்தார். அரசியல் நிர்ணய சபைனா அப்போ தேர்ந்தெடுக்கப்படாத நியமிக்கப்பட்ட எம்பிக்கள். இப்ப எம்பிக்களுக்கு இருக்கிறது மாதிரியான சலுகைகள் எல்லாம் அவருக்கு இருந்தது. அப்போது கம்யூனிஸ்ட் கட்சினா இப்படிதான் இருக்கணும்னு பெரிய ஒரு அமைப்பு, அதை ஒட்டிய விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இயல்பாக மௌலானா ஹசரத் மொஹானி இப்போ ட்ரெயினில் இப்பெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இல்லை. ஏசி, அதில் ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, இப்போ ஒன்று எக்கனாமிக் கிளாஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஏசிலேயே. அப்புறம் ஸ்லீப்பர் கிளாஸ், அப்புறம் அன்ரிசர்வ்டு கோச். அவர் ஆனால் முன்னால் இருந்த ட்ரெயின்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா ஒரு 6 பேர் மட்டும் இருக்கக்கூடிய மூடப்பட்ட ஒரு பெட்டி, அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் கிளாஸ் என்பது இப்போ இருக்க ஸ்லீப்பர் கிளாஸ், ஆனால் எதுலையும் ஏசி கிடையாது. தேர்ட் கிளாஸ் என்பது இப்போ போகிற அன்ரிசர்வ். அவர்கிட்ட பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு தான் ஒரு எம்பிங்கிற முறையில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே போகலாமே, என்ன காரணத்துக்காக நீங்கள் தேர்ட் கிளாஸில் போகிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொன்னார், 4th கிளாஸ்னு ஒன்று இல்லை, அதனால தான் நான் தேர்ட் கிளாஸில் போகிறேன் அப்படின்னு. ஒரு கம்யூனிஸ்டாக தன்னை முழுமைப்படுத்தி கொண்டவர் என்று கூட சொல்ல மாட்டேன், கற்பனை செய்து கொண்டவர்னு சொல்லுவார். அதை வழிமொழிந்தவர் இருக்கார் இல்லையா, அவர் சுவாமி குமரானந்தா அதை இங்கே சொல்லிட்டு போனார். துறவரம் பூண்டவர் சுவாமினா இந்த சுப்பிரமணிய சுவாமி அப்படியெல்லாம் இல்லை, அவர் உண்மையிலே சாமி, துறவரம் பூண்டவர். அப்படியே துறவரம் பூண்டு அப்படியே இந்தியா முழுவதும் சுற்றி பார்க்கறதுக்காக போறார். போய்கிட்டே இருக்கிறவருக்கு ஞானம் வந்துருச்சு. எப்ப ஞானம் வந்ததுன்னா, மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறான், அடுத்த பிறவிக்காக நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த பிறவிலேயே கொஞ்சமாவது நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு கொஞ்சம் பேர் போராடிட்டு இருக்கானே, அவனோட இருக்கிறது சேர்ந்து போராடுவதுதான் சரியானது என்று செங்கொடியோடு தன்னை இணைத்து கொண்டவர் சுவாமி குமரானந்தா. அவர் போய் முன்மொழிகிறார். யாரு? மௌலானா ஹசரத் மொஹானி. வழிமொழிந்தவர் சுவாமி குமரானந்தா. இதுதான் இந்தியாவினுடைய பாரம்பரியம். இங்க நமக்கு அந்த பழைய எக்ஸ்பிரஸ் அவென்யூ, எக்ஸ்பிரஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த போற இடம், அந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னால 1927 கொஞ்ச நாளைக்கு முன்னால் இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னால நீல் என்பவனுடைய சிலை இருக்கு. முதலாம் உலகப் போருக்கு பின்னால அந்த முதல் இந்திய சுதந்திர போர் நடந்த போது இராணுவத்தில் இருந்த கொஞ்சம் பேரு நம்ம ஆட்களையே கொல்ல சொல்றானே அப்படின்னு சொல்லி ஓடி போறாங்க. பிறகு அதெல்லாம் தோற்கடிக்கப்படுது. அவங்க எல்லாம் திரும்ப வேலைக்கு வந்தவங்கள இராணுவத்திலிருந்து நீ ஓடி போன, எனவே உன்னை எல்லாத்தையும் கொல்லணும்னு தீ வச்சு கொள்றான். அதாவது முதல்ல துப்பாக்கி எடுத்து சொல்றோம். இவ்வளவு குண்டுகளை
பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு நட்டப்படுத்த வேண்டாம், மொத்தமா போட்டு எரிச்சிடலான்னு எரிச்சே கொன்னவன் அந்த நீல். அந்த நீலுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு சிலை வைக்கிறது. அந்த சிலைய ஒரு 2 பேர் ஏறி போய் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க 2 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. இப்ப அது அருங்காட்சியகத்துல இருக்கு அந்த சிலை. அதுக்கு பின்னாலதான் அதை மாத்துறாங்க. ஒருவர் கடையத்தில் இருந்து வந்த சலாவுல்லா, இன்னொருத்தர் மதுரையில் இருந்து வந்த ஒரு இந்து நபர். பிரச்சனை என்னன்னா, இந்து பத்திரிகையில இப்பவும் போய் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா நீல் ஸ்டேச்சு அப்படின்னு போட்டீங்கனாலே அந்த செய்தி தான் வரும். இதுதான் இந்தியாவினுடைய பாரம்பரியமாக இருந்து வந்திருக்கிறது. நாம் சொல்லுகிற வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியாவுக்கு பெருமை என்று சொல்றோம்ல, இயற்கையே அப்படித்தான் இருக்கிறது. ஒரே மரத்தின் விதைகளில் முளைக்கிற எல்லா கன்றுகளும் ஒரே மாதிரி விளைவதில்லை. ஒரே பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகள் ஒரே குணத்தோடு இருப்பதில்லை. இயற்கையின் இயல்பான தன்மையே பன்மைத்துவம் தான். எனவே இந்தியாவை பொறுத்தமட்டில் இந்த பன்மைத்துவத்தை நாம் பெருமை என்று சொல்லுகிறோம். பெருமை என்பது உண்மைதான். ஆனால் இந்தியா இருப்பதற்கான அடிப்படையே இந்த வேற்றுமலைகளை எல்லாம் அங்கீகரித்த, இது இயல்பு என்று ஏற்றுக்கொண்ட அந்த தன்மைதான் இந்தியா இருப்பதற்கான அடிப்படையாகவே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நல்லெண்ணத்தின் காரணமாக இது உருவாக்கப்படவில்லை. எது? இந்தியா ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை அல்லது மதச்சார்பற்ற நாடு அல்லது கூட்டாட்சி தத்துவம் என்று. நம்முடைய உணவு முறையில் மாற்றம் இருக்கிறது. அதாவது முட்டை ஸ்மெல் அடிச்சாலே சாப்பிடாத கொஞ்சம் பேர் இருக்காங்க. கருவாடு இல்லைன்னா சாப்பாடே போகாதுன்னு சொல்ற ஆள் இருக்கான். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். இறை வழிபாட்டில் ஒரே மதத்திற்குள்ளேயே வேறுபாடு இருக்கு. இஸ்லாமில் இருக்கிறது, கிறிஸ்தவத்தில் இருக்கிறது, இந்து மதத்தில் இருக்கிறது. இந்து மதத்தின் உட்பிரிவு என்று சொல்லுகிற வைஷ்ணவத்தில் வடகிழக்கும் தென்கிழக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. சைவத்திலே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு படத்துல ஏபி நாகராஜன் படத்துல வரும், அப்பனை பாடும் வாயால் சுப்பனை பாட மாட்டேன். அப்பன் யாரு? சிவபெருமான். சுப்பன் யாரு? இப்போ இந்துத்துவ ஆட்கள் தங்களுடைய மோசமான நடவடிக்கைக்கு கையில் எடுத்திருக்கக்கூடிய முருகன். அப்பனை பாடும் வாயால் சுப்பனை பாட மாட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊர்ல இருக்க பெரிய ஆட்கள் என்ன சொன்னா, அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில் மண். இதை ஒட்டுமொத்தமாக இந்த தன்மையை எல்லாம் உள்ளடக்கித்தான் இந்தியா பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருக்கையிலேயே விடுதலை பெறுகிற இந்தியா எப்படி இருக்க வேண்டும், பல்வேறு மொழிகள், பல்வேறு மதங்கள், பல்வேறு விதமான உணவு கலாச்சாரம், பல்வேறு விதமான உடை கலாச்சாரம், பல்வேறு விதமான வழிபாட்டு தன்மைகள் எல்லாம் இருக்கிறது. எனக்கு சாப்பாடுன்னா சோறு தான் ஞாபகத்தில் வரும். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவருக்கு சப்பாத்தியோ ரொட்டியோ ஞாபகத்தில் வரும். எல்லாவற்றிலும் வேறுபட்டு இருக்கிறோம். எனவே இவற்றையெல்லாம் இணைப்பதற்கான முறையில் தான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ரமணா அவர் பேசுகிற போது ஒரு விஷயத்தை சொன்னார். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இயற்றப்படுகிற சட்டங்கள் எல்லாம் வழக்குகளாக இங்கே நீதிமன்றத்திற்கு வருகிறது. ஏனென்றால் அவை நாடாளுமன்றத்தில் முறையாக விவாதிக்கப்படுவதில்லை. நான் தொழில் தகராறு சட்டம் சம்பந்தமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ராமமூர்த்தி அவர்களுடைய விவாதத்தை நான் வாசித்தேன். சொல்லிட்டு சொல்றாரு,
இந்தியாவினுடைய இந்த வேறுபட்ட தன்மைகளை எல்லாம் இணைப்பதற்கான கண்ணியும் அதற்குள் இருக்கிறது. வேறுபட்ட தன்மைகளை எப்படி அங்கீகரிப்பது என்பதும் அதற்குள் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அது இன்றளவும் நினைத்து நிற்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் ஒன்றும் கம்யூனிஸ்ட் கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வேற்றுமைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்பது. இதையெல்லாம் அழிக்க துடிக்கிற ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது. அதை பற்றி தான் இன்னைக்கு தோழர் செல்வா சொன்னார். உமர் காலித்தையும் சர்ஜில் இஸ்லாமையும் அவர்களை பற்றி படிக்கிற போது இன்னும் வாழ்க்கை ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்ட தோழர்னார். அவன் உமர் காலித் அவன் ஒரு டாக்டரேட் வாங்கணும், பிஹெச்டி முடிச்சிட்டான். ஒரு குழந்தையை எப்படி படிக்க வைத்திருப்பார்கள் அந்த பெற்றோர், எத்தனை கனவு இருந்திருக்கும். அவன் ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில அவன் பிஹெச்டி பண்றான். ஆதிவாசி சமூகம் ஒரு பகுதியில் பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல எப்படி மாறியது என்பது குறித்து மிக உயர்தரமான ஆராய்ச்சி என்று பலராலும் பாராட்டப்பட்ட தீசிஸ் அது. அவன் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில பிஏ பண்றான், எம்ஏ பண்றான், எம்ஃபில் படிக்கிறான், பிஹெச்டி படிச்சிருக்கான். டாக்டர் முனைவர் உமர் காலித் என்று நாம் பேச வேண்டும். அந்த சர்ஜில் இஸ்லாம் இருக்கான அவன் எப்படி ஆளு அப்படின்னா, அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியாவினுடைய பிரீமியர் இன்ஸ்டிடியூட்னு சொல்றோம்ல, ஐஐடி பாம்பேல அவன் பிடெக் முடிக்கிறான், அங்கேயே எம்டெக் முடிக்கிறான். ஒரு 2 வருஷம் வேலை பார்க்குறான். வேலை பார்த்துட்டு அவன் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திற்கு எம்ஏ ஹிஸ்டரி படிக்க வரான். அதுக்கு பின்னால எம்ஃபில் முடிச்சிடும். அவனுடைய நோக்கம் டாக்டரேட், முனைவர் பட்டம் பெறுவது. இந்த பசு வதையை முன்வைத்து இந்தியாவில் எப்படி அவர்கள் மத மோதலை தூண்டுகிறார்கள், கவு ஸ்லாட்டர் அண்ட் கம்யூனல் கான்ஃபிளிக்ட், இதை பற்றியான ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை அவன் எழுதி கொண்டிருக்கிற போதுதான் திகார் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டான். எவ்வளவு பெரிய படிப்பு! நான் வெறும் பிஎஸ்சி படிச்சவன். இவர்கள் எப்படிப்பட்ட கனவு! அவன் ஜெயில இருந்து முதல்ல சார்ஜில் இமாம் அவங்க அம்மா கேட்கிறாங்க, டேய் வேணாண்டா, நம்ம பாடத்துல பகத்சிங்கை படிப்போம், பாடத்துல காந்தியை படிப்போம், பாடத்துல பெரியாரை படிப்போம், ஆனா நம்ம புள்ள காந்தியா பகத்சிங்கா பாரதியா இருக்கிறத, ஆமா நீங்க தான் போய் ஊரை திருத்த போறீங்களான்னு கேட்போம். அந்த அம்மா கேட்கிறா, அம்மா இல்ல அம்மா கேட்கிறா, எப்பா ஊரு கெட்டு கிடக்கு, நீ இதை பண்ண வேண்டாம், ஏதாவது சிக்கல்ல மாட்டிப்பேன். அவன் சொல்றான், அம்மி, இஃப் வி எஜுகேட்டட், படித்த நம்மை போன்றவர்கள், do not protest against an unjust law, ஒரு அநீதியான சட்டத்திற்கு எதிராக நம்மை போல படித்தவர்கள் போராடவில்லை என்றால், who would stand for poor Muslims? ஏழை இஸ்லாமியர்களுக்காக எவன் நிற்பான்? அந்த அம்மா தாய் பாசத்துல இருந்து கேட்கிறான். இந்த கவர்மெண்ட்டை பத்தி அவனுக்கு தெரியுது, ஆனா இந்த பையன் அதுக்கு பதில் சொல்றான். நம்மை போன்று படித்தவர்கள் ஒரு அநீதியான சட்டத்திற்கு எதிராக நிற்கவில்லை என்றால் ஏழை முஸ்லிம்களுக்கு ஆதரவாக யார் நிற்பார்கள்
என்கிற இந்த கேள்வி அந்த அம்மாவின் வாயை அடைத்து விடுகிறது. இப்போது அவன் ஜெயிலில் இருக்கிறான். தோழர்களே, இவன் ஒன்று சொல்றான், நான் இவங்க பேசுறதெல்லாம் இவங்களை படிக்க படிக்க ஒரு மிகப்பெரிய மரியாதை, ஒரு எவ்வளவு பெரிய விஷனோட இவங்க இருக்காங்க. இந்த 5 வருஷம் இருக்கக்கூடிய இந்த பையன் ஒரு பேட்டியில சொல்றான், நான் ஒரு கேள்வியை கேட்கிறான். சிறையில இருந்து தான் ஒரு கடிதம் எழுதுறான். அவன் சொல்றான், 5 years have passed, 5 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. half decade, இங்கிலீஷ்ல டிகேட்னா 10 ஆண்டுகளை சொல்றான், அது half decade. That's time enough for people to complete their PhDs. அந்த காலம் ஒரு முனைவர், அவன் டாக்டரேட் வாங்கினவன்ல, அவன் சொல்றான், அந்த 5 ஆண்டு காலம் ஒரு முனைவர் பட்டம் பெறுவதற்கு போதுமான காலம். அதை முடித்துவிட்டு லுக் ஃபார் ஜாப்ஸ், வேலை தேடுவதற்கான போதுமான காலம். டைம் எனஃப் டு ஃபால் இன் லவ், காதலிப்பதற்கு போதுமான காலம். மேரி அண்ட் ஹாவ் அ பேபி, திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெறுவதற்கு போதுமான காலம். டைம் எனஃப் ஃபார் ஒன்ஸ் கிட்ஸ் டு க்ரோ பியாண்ட் ரெகக்னைசேஷன். தான் பெற்ற குழந்தை ஒரு 5 ஆண்டுகள் கழித்து பார்க்கிற போது அதை மீண்டும் ஞாபகப்படுத்த முடியாத அளவிற்கு குழந்தை வளர்ந்து விடுகிற காலம் 5 ஆண்டு காலம். டைம் எனஃப் ஃபார் வேர்ல்ட் டு நார்மலைஸ் த ஜெனோசைட் இன் காசா. அவனுடைய எப்படி எழுதுறான் பாருங்க. 5 ஆண்டுகள் ஒரு இன அழிப்பு, காசாவில் நடந்த இன அழிப்பை மறந்து விடுவதற்கு போதுமான காலம். டைம் எனஃப் ஃபார் அவர் பேரண்ட்ஸ் டு க்ரோ ஓல்ட் அண்ட் ஃபீபிள். என்னுடைய பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களாகி, ரொம்ப ஃபீபிள்னா தள்ளாடுகிறவர்களாக ஆவதற்கு போதுமான காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன கேட்கிறான், இஸ் இட் டைம் எனஃப் ஃபார் அவர் ரிலீஸ்? இந்த காலம் எங்களுடைய விடுதலைக்கு போதாதா என்ற கேள்வியை முன்வைக்கிறான். இது அவனுடைய கேள்வி அல்ல. இந்த கேள்வி இந்த சமூகத்தின் கேள்வியாக எழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீதியில் நடக்கிற உரையாடல். இவ்வளவு பெரிய போயட் எப்படி எழுதியிருக்கான். நான் இதை வாசிக்கிற போது இப்ப ஏராளமான உதாரணங்களை இவர்கள் சொன்னார்கள். குர்மீத் ராம் ரஹீம் என்கிற ஒரு பாலியல் குற்றவாளிக்கு, ஒரு கொலைகாரனுக்கு, அந்த பாலியல் குற்றத்தை எழுதிய ஜேர்னலிஸ்டை, பத்திரிகையாளரை கொலை செய்தவனுக்கு தொடர்ச்சியாக பெயில் வழங்குகிற இந்த நீதிமன்றம் தான் சர்ஜில் இமாமுக்கும் உமர் காலித்தும் அவங்களோட இருந்த கொஞ்சம் பேரை வெளியில விட்டுருக்கான். தொடர் அருள்மொழி இங்க சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சரி அதுக்குள்ள போக வேண்டாம், அது மற்றவங்களோட ஒப்பிட்டு சொன்னாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன சொல்றான், கொஞ்சம் பேருக்கு பெயில் கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, 12 கண்டிஷன் போட்டான். சூரிட்டி 2 லட்சம் ரூபா, டெல்லியை விட்டு வெளியே போகக்கூடாது, சோசியல் மீடியால தப்பான போஸ்ட் போடக்கூடாதுன்னு சொன்னா புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த போஸ்டும் சோசியல் மீடியால போடக்கூடாது. சமூக வலைத்தளத்தில் நல்ல பையனா நடந்துக்கணும். ஒரு வாரத்துக்கு 2 தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். பாஸ்போர்ட்டை கொடுத்துடணும். எந்த இடத்துலையாவது ஆர்ப்பாட்டம் நடந்தா நோ ராலிஸ், நோ ப்ரொட்டஸ்ட் ஆர் நோ ஸ்லோகன்ஸ்.
பேரணியில் போகக்கூடாது, போராட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது, முழக்கம் எழுப்பக்கூடாது. இது யார் சொன்னா? இந்த குரல் யாருடைய குரல்? RSS குரல். இந்த குரல் யாருடைய குரல்? மோடியின் குரல். ஆனா இது யார் வாயில வந்தது? நீதிமன்றத்தின் வாயில் இருந்து வருகிறது. எனவேதான் சொல்கிறோம், நீதி கேட்டு கண்ணகி நீதி கேட்டு எங்க போகல. அப்பெல்லாம் மன்னர்கள் தான் நீதி வழங்கினாங்க. ஆனா இவ அரசன் என்ன சொன்னா? தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று பேசுகிற அடுத்த நிமிடம் அவள் நீதி கேட்டது மக்களிடம். எனவே உமர் காலித்துக்கும் சஜ்ஜில் இமாமுக்கும் நாம் இன்றைக்கு நீதி கேட்பது என்பது இந்தியா தன்னுடைய மனச்சாட்சியை இழந்துவிட்டு நிற்கிற நீதிமன்றங்களை நோக்கி சாதாரணமான மக்கள் தங்கள் குரலை எழுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பேசுகிறோம். நம்முடைய நீதிமன்றங்களை பற்றி பேசுகிற போது இப்ப சமீபத்தில் கூட சொன்னாங்க, நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னால் நீங்க நடக்கணுமா இல்லையா? திருப்பரங்குன்ற இஷ்யூல கேட்டாங்க. கட்டாயம் நீதிமன்றத்தை மதிக்கிறோம். ஆனா ஒன்று, அப்படி கேட்கிறவர்களுக்கு திரும்ப ஒரு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. உள்நோக்கத்தோடு சொல்லப்படுகிற தீர்ப்புகள் அமல்படுத்தப்பட்டால் என்னவென்பதற்கு நல்ல உதாரணமாக எது நிற்கிறது? மணிப்பூர் நிற்கிறது. ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் மொத்தமும், மெய்ட்டி இனம் மொத்தமும் நாளையிலிருந்து என்னவா மாறிடும்? பழங்குடி மக்கள் என்று அவன் சொல்றான். நம்ம ஊர்ல நீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? அதாவது 2 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்புக்கு மாறா ஒரு நீதிபதி சொல்ல முடியாதுங்கிறத எப்படி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் மீறினாரோ அதே போன்று உச்ச நீதிமன்றம், மணிப்பூர் உயர் நீதிமன்றத்துல எஸ்சி யாரு எஸ்டி யாருன்னு யார் சொல்ல முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சாலும் சொல்ல முடியாது. யார் தான் சொல்ல முடியும்? நாடாளுமன்றம் மட்டும்தான் சொல்ல முடியும். உச்ச நீதிமன்றம் கூட சொல்ல முடியாது. நாடாளுமன்றத்திற்கு உள்ள அதிகாரத்தை ஒரு உயர் நீதிமன்றம் எடுத்து கொண்டு சொல்லும். உண்மையிலேயே மு.க. ஸ்டாலின் மாதிரியான ஒரு முதலமைச்சர் இங்க இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாருன்னா, இது இவன் தீபம் ஏத்தலையே, இவன் தீயில வைக்கிறான்னு பார்த்திருப்பார். அது அவங்க மெய்ட்டி இன மக்களுக்கானது இல்லை தோழர்களே. 2023ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கி இன்று வரை நம்ம அப்பப்ப படிச்சிருப்போம், 238 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். 238 உயிர்கள் போச்சு. 287 வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது அல்லது சேதப்படுத்தப்பட்டது. பெண்கள், கண்ணன் கீதையில கூட மகாபாரதத்துல கண்ணன் இவங்களுக்கு உதவி செய்ய வாரான். பல நேரங்கள்ல தாயக்கட்டை உருட்டும் போது அவன் என்ன செய்யல? தர்மனை ஜெயிக்க வைக்கல. அப்போ உதவிக்கு வரல. ஆனா எங்க உதவிக்கு வந்தான்? பாஞ்சாலியினுடைய உடை உரியப்படுகிற போது கண்ணன் நேரடியாக காப்பாற்றினான், மானம் போய்விடக்கூடாது என்று. ஆனால் தாய், தமக்கை, மகள் என்று இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை அம்மனமாக்கி தெருவில் விடுகிற போது ஊர்வலமாக இழுத்து செல்லுகிற ஒரு மிகப்பெரிய அவமானம் இந்தியாவுக்கு வந்தது. எதை ஒட்டி? அந்த நீதிமன்றத்தை போல ஒரு சொந்த நாட்டில், அந்த மாநிலத்தில் 70,000 பேர் அகதிகள் ஆக்கப்பட்டனர். போன ஆண்டு 2025 ஜனவரி கணக்குப்படி இப்போதும் 60,000 பேர் எங்க இருக்காங்க? அகதிகள் முகாம்களில் இருக்கிறார்கள். பிள்ளைகள் படிக்க போக முடியல, வயதானவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, சொந்த வீடுகளுக்கு போக முடியவில்லை. பலர் அவர்கள் பார்த்து கொண்டிருந்த வேலைக்கு போக முடியவில்லை. நான் 60,000 பேர் ஒரு மாநிலம் சொன்னா பெருசா கற்பனை, தமிழ்நாடு மாதிரி கற்பனை பண்ணி பார்க்காதீங்க.
தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 8.5 கோடி, மணிப்பூருடைய மக்கள் தொகை வெறும் 36 லட்சம், சென்னை மாநகரத்தினுடைய மக்கள் தொகை 1 கோடிக்கும் அதிகம். 1/3 பகுதி சென்னையில் ஒரு 70,000 பேர் அகதிகளாக இருக்கிறார்கள்.